இணைந்திருக்கோம். உங்களோட ஆதரவோட இப்ப 7வது ஆண்டுல வெற்றிகரமா முதல் லைவ மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா லைவ் வந்து, அதனால மிகப்பெரிய தடங்கள் இருந்துச்சு. டெக்னிக்கல் எரர்ஸும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இப்பதான் ரொம்ப நேரத்துக்கு பிறகு லைவ்ல இணைஞ்சிருக்கோம். வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 28 உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரிலையன்ஸ் வியாகாம் 18, டிஸ்னி ஸ்டார் இவங்க எல்லாமே இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வெளியாக இருந்தது. இந்த நிலையில இப்ப இணைவதற்கு சிசிஐ இந்திய போட்டி ஆணையமும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது குறித்து தான் இந்த நேரலையில வெகு விவரமா பேசலாம் அப்படின்னு நம்ம இணைந்திருக்கிறோம். இதற்கு முன்னாடி நம்ம நேரலை வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப மறுபடியும் நேரலையில் உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. மிகப்பெரிய இடைவெளி அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக எந்த ஒரு லைவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்க இந்த நிலையில தான் நம்ம மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு இருக்க உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி தான் தெரிவிக்கணும். யூடியூப்ல ஆக்டிவாக இல்லைனாலும் தொடர்ந்து சமூக வலைத்தள பக்கங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் நம்ம தொடர்ச்சியான அப்டேட்டுகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த லைவோட மிக முக்கிய நோக்கமான கான்செப்டுக்கு வருவோம். ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனங்கள் தற்பொழுது ஒன்றாக கைகோர்த்திருக்காங்க. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி கடந்த 2022க்கு பிறகு பெரிதளவில் ஜொலிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்பட்டதும் கூட வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் நிறுவனங்கள் இணைய போறாங்க. இது குறித்து ஒரு ப்ரீ பிளான் இருந்தனால தான் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பெரிய அளவுல எந்த ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டுமே வியாகாம் 18 தரப்புல இருந்து செய்யப்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எப்ப வெளியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 28 பிப்ரவரி 2024 ரிலையன்ஸ் வியாகாம் 18 தரப்புல இருந்தும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல இருந்தும் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அந்த அறிவிப்பின்படி இரு நிறுவனங்களுமே விரைவில் இணைய இருப்பதாகவும் அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறதாகவும் ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த 28 பிப்ரவரி 2024 இந்த அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு அவங்க இந்திய போட்டி ஆணையத்திடம் தங்களோட விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த சில வாரங்களாகவே டிஸ்னி ஸ்டார் மற்றும் வியாகாம் 18 இணைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுட்டு வந்தது. இந்திய போட்டி ஆணையமான சிசிஐயும் பல்வேறு கேள்விகளையும் அவங்களோட அதிருப்திகளையுமே தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மிகப்பெரிய இந்திய நிறுவனங்கள் இணையும் பொழுது அதற்கு எதிராக இருக்க நிறுவனங்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார் பிளஸ் மற்றும் கலர்ஸ் ஹிந்தியில மிகப்பெரிய தொலைக்காட்சி. இந்த 2 தொலைக்காட்சியும் இணைவதால மற்ற போட்டி நிறுவனங்களான ஜி, சோனி போன்றவைகளுக்கு ஆடியன்ஸ் தரப்புல இருந்தும் சரி, விளம்பரதாரர்கள் தரப்புல இருந்தும் சரி பெரிய அளவுக்கு இது வரவேற்பு இல்லாமல் போகலாம். இந்த இரு நிறுவனங்களுமே ஒட்டுமொத்த ஹிந்தி மார்க்கெட்டையுமே எடுத்துக்கொள்றது போலவும் இருக்கலாம். இது போன்ற கருத்துக்களை தான் இந்திய போட்டி ஆணையம் முன் வச்சாங்க. மேலும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ரைட்ஸ் எல்லாமே ஐபிஎல் ரைட்ஸ் உட்பட கிரிக்கெட் ரைட்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் நிறுவனங்கள்கிட்ட தான் இருக்கு. வியாகாம் 18 தரப்புல ஸ்போர்ட்ஸ் 18 நெட்வொர்க்கும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கும் இருக்கிற நிலைமையில இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கான விளையாட்டு போட்டிகளுக்கான ஒப்பந்தங்களுமே அவங்க கிட்ட தான் இருக்கு. இதுலேயுமே மிகப்பெரிய அதிருப்தியை தான் இந்திய போட்டி ஆணையமான சிசிஐ தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு எல்லாமே பதிலளிச்சிட்டு இருந்த ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா,
எங்களோட சேனல்கள்ல சரிவர இயங்காத ஒரு சில சேனல்களை மட்டுமே நாங்க விலக்கிக்கலாம்ட்டு இருக்கோம். அதாவது 7லிருந்து 8 சேனல்களை மட்டுமே அவங்க தரப்புல இருந்து விற்பதற்கோ மூடுவதற்கோ வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. மேலும் கிரிக்கெட்ல தான் மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதாக இந்திய போட்டி ஆணையம் தெரிவிச்சிருந்தது. ஏன்னா 2028 வரைக்குமே ஐபிஎல் இல்லாம இந்திய அணி விளையாடும் போட்டிகளோட ரைட்ஸ் இதற்கு பதிலளித்திருந்த டிஸ்னி ஸ்டார் மற்றும் வியாகாம் 18 தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு இதை நாங்க எந்த ஒரு நெட்வொர்க்குமே விற்க முடியாது. அப்படி விற்பதனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த 2 ஆண்டுகளுக்கும் எங்களுடைய விளம்பர கட்டணங்களை மட்டும் நாங்க உயர்த்த போறதில்ல. இப்பவே அந்த விளம்பர கட்டணங்களை நாங்க பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல சிசிஐட்ட உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து தான் சிசிஐ இன்னைக்கு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 28 இன்னைக்கு இந்த சிசிஐல இருந்து ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் இணைவதற்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ரிலையன்ஸ் வியாகாம் 18 டிஸ்னி ஸ்டார் குழுமம் இணைப்பதற்கு சிசிஐ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. வியாகாம் 18 தரப்புல இருந்து கலர்ஸ் நெட்வொர்க் சேனல்ஸ் இருக்கு, நியூஸ் 18 இருக்கு, ஓடிடி தரப்புல பார்த்தோம்னா ஜியோ சினிமா இருக்கு, டிஸ்னி ஸ்டார் தரப்புல இருந்து பார்த்தோம்னா ஸ்டார் நெட்வொர்க் சேனல்ஸ் எல்லாமே இருக்கு. தமிழ்ல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார் நெட்வொர்க் தரப்புல இருந்து விஜய் தொலைக்காட்சி இருக்கு, வியாகாம் 18 தரப்புல இருந்து கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி இருக்கு. விஜய் தொலைக்காட்சி தரப்புல இருந்து திரைப்பட சேனலான விஜய் சூப்பர் மற்றும் விஜய் டக்கர் இவங்க எல்லாமே இருக்காங்க. மேலும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல இருந்து ஓடிடி ஆப்பான டிஸ்னி ஹாட் ஸ்டாரும் இருக்கு. டிஸ்னி ஹாட் ஸ்டார் இளைஞர்கள் மத்தியிலும் சரி மக்களிடையும் சரி நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு. ஐபிஎல் போட்டிகளை ஒளிபரப்ப தொடங்கினதுல இருந்து ஜியோ சினிமாவுமே நல்ல வரவேற்பை பெற்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சில சேனல்களை மட்டும் இந்த இரு நிறுவனங்களும் மூடிக்கிறோம் அல்லது விற்கிறோம் அப்படிங்கிறது போல அறிவிச்சிருக்கிறாங்க. 7லிருந்து 8 சேனல்களை இந்த இரு நிறுவனங்களுமே விற்பதற்கு அல்லது ஷட் டவுன் பண்ணுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறதுனால தான் சிசிஐ இந்த இரு நிறுவனங்களும் இணைவதற்கான அறிவிப்புக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அப்படி ஸ்டார் தொலைக்காட்சி தரப்புல இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் விஜய் டக்கர் தொலைக்காட்சி ஏற்கனவே விஜய் மியூசிக் அப்படிங்கிற பெயரில் ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. இந்த தொலைக்காட்சி மூடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த செய்தி குறிப்புல சரிவர இயங்காத சேனல்கள் மேலும் இந்த செய்தி சரிவர இயங்காத சேனல்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால மக்களிடையே வரவேற்பு இல்லாத சில சேனல்களை மூடுவதற்கு அல்லது விற்பதற்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் தரப்பு. இதனால எந்த சேனல்களை மூட போறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே எழுந்துட்டு இருந்தது. பெரும்பாலும் மக்கள் தரப்புல விஜய் டக்கர் தொலைக்காட்சியை மூடலாம் அப்படிங்கிற கருத்து தான் இருக்கு. இருந்த போதிலும் வியாகாம் 18 தரப்புல இருந்து கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியும் சரிவர இல்லாம தான் இருக்கு அப்படிங்கிற கருத்துமே இருக்கு. 2022க்கு பிறகு பெரிய அளவுல கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி ஜொலிக்கல அப்படின்னாலும் கடந்த ஜூன் 3ஆம் தேதி சிவசக்தி திருவிளையாடல் தொடர் மற்றும் காக்கும் தெய்வம் காளி ஆகிய தொடர்கள் பிரைம் டைம்ல இரவு 7 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த தொடர்களுக்கு இரண்டுமே கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி ஜியோ சினிமா ஓடிடி ஆப்லையுமே நல்ல வரவேற்பு இருப்பதாக தான் கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் மாலை 6 மணிக்கு அன்றைய இந்திய பெரும் பகுதியை கட்டி ஆண்ட சக்கரவர்த்தி அசோகர் அவர்களோட வாழ்க்கை வரலாறுமே ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. மேலும் இரவு 9 மணிக்கு நாகினி உள்ளிட்ட தொடர்களையும் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பிட்டு வந்துட்டு இருக்கு. இரவு 11 மணிக்கு இதயத்தை திருடாதே தொடர் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இந்த தொடரை மதிய நேரத்தில் ஒளிபரப்பலாம் அப்படிங்கிறது என்ன உட்பட பெரும்பாலானவரோட கருத்தா இருக்கு. மேலும் விஜய் தொலைக்காட்சி மற்றும்
ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் கண்டென்ட்களை ஒளிபரப்பிட்டு இருக்க ஓடிடி தளமான டிஸ்னி ஸ்டார், டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓடிடி தளமானது கூடிய விரைவிலேயே மூடுவிழா காணலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட ஜியோ சினிமாக்கு மாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கூடிய விரைவிலேயே கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியை நம்ம ஜியோ சினிமால பார்க்கறது போலயே விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் விஜய் சூப்பர் திரைப்படங்களையுமே நம்ம ஜியோ சினிமால பார்க்கலாம். கலர்ஸ் தமிழ் மட்டும் ஜியோ சினிமால ஒளிபரப்பாகாம விஜய் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஸ்டார் நெட்வொர்க் குழும சேனல்கள் அனைத்துமே ஜியோ சினிமாக்கு இடமாற்றம் செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவலுமே வெளியாகிருக்கு. ஒரு சின்ன ரீகேப் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 28 ரிலையன்ஸ் வியாகாம் 18 டிஸ்னி ஸ்டார் இணைவதற்கான ஒப்புதலை இந்திய போட்டி ஆணையமான சிசிஐ வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 2024 பிப்ரவரி 28 இந்த இரு நிறுவனங்களுமே தாங்கள் இணைவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில சிசிஐ ஆணையம் இந்த இரு தொலைக்காட்சிகளுமே இந்திய அளவிலான மிகப்பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிறதுனால போட்டி சேனல்களுக்கும் மக்களுடைய தரப்புலையும் மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு, நிறைய அதிருப்திகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட் போன்ற விளையாட்டு போட்டிகள் ஒளிபரப்பு முழுமையாகவே ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் ஆகிய இந்த 2 நிறுவனங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுல தான் மிகப்பெரிய அதிருப்தியை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில இந்த 2 நிறுவனங்களுமே 2028 வரை மட்டுமே எங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. இதனால இந்த ரைட்ஸை நாங்க எந்த ஒரு போட்டி நிறுவனங்களுக்குமே கொடுக்க முடியாது. மேலும் ஒரு தீர்வாக இந்த 2 ஆண்டுகளுக்கான விளம்பர கட்டணங்களை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதற்கு மேல விளம்பர கட்டணங்கள் நாங்க 2 ஆண்டுகளுக்கு விளையாட்டு போட்டிகளுக்கு உயர்த்த போவதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல இருந்து 7 முதல் 8 சேனல்கள் டிவி சேனல்களையும் விற்பதற்கு அல்லது ஷட்டவுன் மூடுவதற்கும் முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது மக்களிடையே வரவேற்பு சரிவர இல்லாத சேனல்களை விற்பதற்கும் மூடுவதற்கும் ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல இருந்து முன் வந்திருக்கிறாங்க. இந்த சேனல்கள் எது அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. பெரும்பாலானோர் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி தான் வியாகாம் 18 தரப்புல இருந்து சரிவர இயங்காம இருக்கு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் தொலைக்காட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இரு நிறுவனங்களும் இணையும் பட்சத்தில் இணைவதற்கு 2026 வரையிலுமே இன்னும் கால அவகாசம் இருக்கு. அப்படி இந்த 2 நிறுவனங்களும் இணையுது அப்படின்னா தமிழ் தொலைக்காட்சிகள்ல என்னை பொறுத்த வரைக்குமே விஜய் டக்கர் தொலைக்காட்சி தான் மிகப்பெரிய வரவேற்பு இல்லாம இருக்கு. விஜய் டக்கர் தொலைக்காட்சியை மூடுவதோ அல்லது விற்பதோ தான் சரியான முடிவாகவும் இருக்கும். ஏன்னா கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி சமீபத்துல ஜூன் 3 சிவசக்தி திருவிளையாடல் போன்ற புத்தம் புதிய டப்பிங் தொடர ஒளிபரப்பு தொடங்கினதுல இருந்து மக்கள் மத்திய வியாகாம் 18 டிஸ்னி ஸ்டாரோட இந்த இணைவுக்கு பிறகு கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. விஜய் டக்கர் தொலைக்காட்சி தான் விற்பதற்கோ அல்லது மூடுவதற்கோ வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏற்கனவே இந்த தொலைக்காட்சி விஜய் மியூசிக்காக செயல்பட்டு இருந்துச்சு, அல்லது பழையபடி மீண்டும் விஜய் மியூசிக்காக கூட மாற்றலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒருவேளை விற்கப்படும் பட்சத்தில் விஜய் சூப்பர் தொலைக்காட்சிக்கு பதிலாக கலர்ஸ் தமிழ் என்னும் பெயர்ல திரைப்படங்களோ அல்லது நிகழ்ச்சிகளோ ஒளிபரப்பாகலாம் அப்படிங்கிற கருத்தும் நிலவிட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இணைவு அடுத்த கட்டமாக வருகிற அக்டோபர் 2024 இன்னும் அடுத்த படிக்கு நகரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது சரிவர மக்களிடையே வரவேற்பு இல்லாத சில சேனல்களை மூடுவதா முடிவெடுத்திருக்கிறதற்கான அறிவிப்பும், மேலும் ஜியோ சினிமா, டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்கள் இணைவதற்கான முடிவும் வருகிற அக்டோபர் 2024 வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் தொலைக்காட்சியோட நிறுவனமான
டிஸ்னி ஸ்டார் நிறுவனத்தில் தமிழில் விஜய் தொலைக்காட்சி, விஜய் சூப்பர், விஜய் டக்கர் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஓடிடி தளமான டிஸ்னி ஹாட் ஸ்டார் இருக்குது. ரிலையன்ஸ் வியாகாம் 18 தரப்பில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி, ஜியோ சினிமா போன்ற நிறுவனங்கள் தான் இயங்கிட்டு இருக்கு. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க சிவசக்தி திருவிளையாடல் தொடர் குறித்த உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய பொருள் செலவுல மகாபாரதம் போன்ற நல்ல தொடர்களை எடுத்த நிறுவனம் தான் சிவசக்தி திருவிளையாடல் தொடரையும் எடுத்திருக்காங்க. கலர்ஸ் தமிழ் தரப்புலையுமே நல்லபடியாவே டப்பிங் பண்ணி ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு சிவசக்தி தொடரானது ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 28 ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் தரப்புல அறிவிக்கப்பட்ட இந்த இணைப்பானது சிசிஏயோட அனுமதியோட, அதாவது இந்திய போட்டி ஆணையத்தோட அனுமதியோட ஆகஸ்ட் 28, 2024 தற்பொழுது இந்திய அரசாங்கம் தரப்புல இருந்தும், அதாவது இந்திய போட்டி ஆணையம் தரப்புல இருந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இதற்கு அடுத்த கட்டமாக வருகிற அக்டோபர் 2024 மேற்கொண்டு சேனல்களை மூடுவதற்கான முடிவோ அல்லது டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமாவோட இணைவதற்கான முடிவோ மேற்கொண்டு எடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சின்னத்திரை யூடியூப் சேனல் ஆக்டிவா இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தள பக்கங்களில் தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. உங்க ஆதரவோட 6 வருடங்களை வெற்றிகரமாக கடந்து தற்பொழுது யூடியூப் சேனல் 7வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு. உங்களோட ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சில தனிப்பட்ட காரணங்களால தான் என்னால் யூடியூப்ல வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. இன்னுமே சிரத்தை எடுத்து வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு வீடியோவாவது வெளியிடுவதற்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா நம்புறேன். ரிலையன்ஸ் வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் இணைவதற்கு சிசிஐலேருந்து ஒப்புதல் கிடைச்சிருந்தது. அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் லைவ் வந்து நம்ம மிகப்பெரிய போராட்டத்தில் இணைந்து உங்களோட இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். நிறைய பேர் லைவ் சாட்லையுமே இணைந்திருக்கீங்க. மேட் மாஸ், பாலா, அருண் பிரபு, மதன் ஏகே, உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. கம்பேக் சின்னத்திரை, வெல்கம் பேக் ப்ரோ, ரொம்ப மிஸ் பண்ண உங்க சேனலை அப்படின்னு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. கம்பேக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிலையன்ஸ் ஜியோ சினிமா அல்லது டிஸ்னியோட டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், இந்த இதில் 2 ஓடிடி ஆப்பில் எந்த ஓடிடி ஆப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க? எந்த ஓடிடி ஆப் தொடர்ந்து நீடிச்சா நல்லா இருக்கும்? அதே போல் வியாகாம் 18 நிறுவனத்திலையும் வியாகாம் 18 நிறுவனத்தோட கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி குறித்த உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. மேலும் ஸ்டார் குழும சேனல்களான விஜய் தொலைக்காட்சி, விஜய் சூப்பர், விஜய் டக்கர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், இது குறித்த உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. இந்த தொலைக்காட்சிகளில் தமிழில் எந்த தொலைக்காட்சி சரிவர மக்களிடையே வரவேற்பு பெறாத காரணத்தினால மூடப்படும் அல்லது விற்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.
தொடர்ந்து சின்னத்திரைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவா உடனுக்குடனே காத்துட்ருக்கு. சின்னத்திரை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து 7வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்க சின்னத்திரைக்கு ஆதரவு அளிச்சுட்டு வர உங்க அனைவருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இத்தோட இந்த லைவ் முடியுது. கூடிய விரைவிலேயே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட்ஸோட சந்திக்கிறோம். அடுத்து நிறைய லைவ் செஷன்லையும் நம்ம சந்திக்கலாம். நன்றி.